ஹோம் டூர் ஷோ யூடியூப்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி நீங்க பிஎஸ் வேல்யூ ஆப்ல பார்க்கலாம். பிஎஸ் வேல்யூ ஆப் பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயுமே இருக்கு. டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பிஎஸ் வேல்யூ, இது உங்கள் சொத்து. ஹாய், இன்னைக்கு நான் ஹோம் டூர் எபிசோட்காக கோயம்புத்தூர் வந்திருக்கேன். எக்ஸாக்டா எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடியலூர் பக்கத்தில் இருக்கிற பன்னீர் மலைக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான செமி ஃபர்னிஷ்ட் வில்லா 1800 ஸ்கொயர் ஃபீட்ல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு ஹோம் டூர். இப்போ என் கூட வந்து இந்த வில்லாவோட சிவில் இன்ஜினியர் இருக்காரு, மிஸ்டர் ரமேஷ். கம்ப்ளீட்டா பிளான், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வில்லா பற்றி பார்க்கணும், ரொம்ப அழகாக இருக்குது. வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர்லேருந்து ஆரம்பிக்கலாம். வெளியில் என்னென்ன பிளானிங் பண்ணியிருக்கீங்க, அதோட சைஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு எங்களோட சைட்டை பற்றி சொல்லிடுறேங்க மேம். எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் நேம் வந்து எஸ்கேஎம் ப்ரொமோட்டர்ஸ். நாங்கள் இங்கே வந்து ஒரு 50 சென்ட் இடம் வாங்கி அதில் வந்து ஒரு 16 சைட் ஆப்போசிட்டாக 8 சைட்டாக பிளான் பண்ணியிருக்கிறோம். சவுத்தில் ஒரு 8 சைட்டாகவும் நார்த்தில் ஒரு 8 சைட்டாகவும் பிளான் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இதில் வந்து எல்லாமே சைடு பார்த்தீங்கன்னா 20க்கு 55 பிளான் பண்ணியிருக்கோம் 2.5 சென்டில். இந்த சைட் பேசிங் வந்து இது வந்து சைட் வந்து நார்த் பேசிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறோம். சைட்டோட நீள அளவு வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 55 ஒரு டூப்ளெக்ஸ் மாடலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு. ஸோ எல்லாமே வந்து வாஸ்துபடி கட்டிருக்கீங்க? 100% வாஸ்துபுரம் தான் கட்டிருக்கோம். எல்லா வில்லாஸுமே. ஓகே. ஸோ வெளியில் வந்து கார் பார்க்கிங் அண்ட் ஒரு பைக் பார்க் பண்ணலாம் இல்லையா? அதோட சைஸ் ஸ்கொயர் ஃபீட் என்ன வரும்? கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 16க்கு 15 கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஒரு லான் ஏரியா கொடுத்துருக்கோம் ஒரு 4க்கு 10. என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்ட் எடுத்து கட்டுறவங்க தான் கார்டன் வைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் 2.5 சென்ட்லேயே வைக்கணுங்கிற ஒரு மாடலில் சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. க்யூட்டாக காம்பேக்டாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அளவுக்கு பிளான்ஸ் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அப்படியே வந்து வீட்டு உள்ள வந்தோன்னா ஒரு காம்பேக்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு ஹால் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஹாலோட சைஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 16ங்க மேம் உங்களுக்கு. இதில் வந்து ஒரு டிவி யூனிட், வால் சீலிங் கொடுத்துருக்கோம், ஒரு ஷோகேஸு ப்ளஸ் வால்பேப்பர் கொடுத்துருக்கோம் மேம். ஸோ எல்லாமே இங்கே வந்து எல்லாமே நீங்களே இன்டீரியர் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ அப்படியே உள்ளே போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபர்னிஷ்ட் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அலாங் வித் பெட்ரூம். ஸோ அதோட சைஸஸ் என்ன அப்ராக்சிமேட்டாக வரும்? கிச்சனும் டைனிங் ப்ளஸ் இன்க்ளூடிங்காக கொடுத்துருக்கோம். 8க்கு 16 வருங்க மேம். அண்ட் இன்னொரு பெட்ரூம் கீழே இருக்கிற பெட்ரூம் கீழே வந்து 8.5க்கு 16 மேம். 8.5க்கு 16. ஸோ கிச்சனில் வந்து என்னென்ன இது யூஸ் பண்ணியிருக்கீங்க? டேபிள் டாப் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க? கீழே வந்து எம்டி பிளைவுட் போட்டிருக்கு மேம் உங்களுக்கு. பிளைவுட். அண்ட் டேபிள் டாப்க்கு கிரானைட் போட்டிருக்கேன் மேம். கிரானைட் போட்டிருக்கீங்க. ஓகே. அண்ட் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே டியூப்ளெக்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி டியூப்ளெக்ஸ் வீடு தான் அது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது, ஒரு காம்பேக்டான ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க, கம் டைனிங் அண்ட் ஒரு பெட்ரூம். ஸோ மேலே என்னென்ன பிளானிங் பண்ணியிருக்கீங்க, பிளான் என்டையர் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? மேலே வந்து ஒரு 10க்கு 16 ஒரு பெட்ரூமு, 8க்கு 16 ஒரு பெட்ரூமு, 2க்கு அட்டாச் டாய்லெட்டாக கொடுத்துருக்கோம். 2த்துக்குமே அட்டாச், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு செகண்ட் பெட்ரூம். ஓகே. அண்ட் இன்னொரு லாஞ்ச் மாதிரி ஒரு ஏரியா கூட கொடுத்துருக்கீங்கல்ல? ஆமாம் மேம். 4க்கு 10 வருமா உங்களுக்கு? 4க்கு 10 ப்ளஸ் ஒரு டெரஸ். ஸோ டெரஸோட சைஸிங் என்ன வருது? 16க்கு 15 மேம். அப்படியே மேலே இன்னொரு டெரஸ் கூட கொடுத்துருக்கீங்களே? மேலே வந்து சிண்டெக்ஸ்க்கு மேலே வரது கொடுத்துருக்கோம் மேம் உங்களுக்கு. ஓகே. மேலே வந்து 2 சிண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம். நல்ல தண்ணிக்கு ஒன்று, உப்பு தண்ணிக்கு ஒன்று, 2000 லிட்டர் 1000 லிட்டர். ஓகே சார். ஸோ இங்கே வந்து தண்ணி பிரச்சனைக்கும் இது கிடையாது. ப்ளஸ் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக காமான ஒரு இடமா இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போது எக்ஸ்டீரியர் அதாவது பிளானிங் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீட்டில் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் பின்னாடியே வந்து எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இன்டீரியர் ஒர்க்ஸை பற்றி ஏதாவது எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனீங்க, இல்லை என்ன இன்டீரியர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ மக்கள் நிறைய பேர் வரவங்க இன்டீரியர் தான் நம்ம நிறைய எதிர்பார்க்குறாங்க. ப்ளஸ் இந்த கலர் வந்து இந்த பெயிண்டிங்க்கு இந்த மாதிரி கலர் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறத பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு சட்டிலான ஒரு கலர் யூஸ் பண்ணிருக்கீங்க. எஸ் மேம், எஸ் மேம். ஓகே. சோ இதெல்லாம் என்ன வுட் யூஸ் பண்ணிருக்கீங்க? பிளைவுட் மேம். எல்லாமே பிளைவுட் கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட். அண்ட் மெயின் டோர்ஸ்க்கெல்லாம் என்ன வுட் யூஸ் பண்ணிருக்கீங்க? மெயின் டோர் வந்து தேக்குல வரும் மேம் உங்களுக்கு. டீக் வுட் யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்புறம் இங்க படிக்கட்ல பாக்கும்போது ஒரு வுட் யூஸ் பண்ணிருக்கீங்கல, ஒரு ஸ்டீல் வருது, அப்புறம் வுட், அது தேக்கு தான் மேம் உங்களுக்கு. அதுவும் தேக்கு. சோ மெயின் டோர்ஸ் எல்லாமே வந்து டீக் வுட்ல பண்ணிருக்கீங்க. அண்ட் இங்க இருக்கிற மத்த இன்டீரியர் எல்லாம் பிளைவுட்ல பண்ணிருக்கீங்க. ஓகே. ஸோ
ஸோ ஒரு வீடை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லைட் கலர் யூஸ் பண்ணால் அந்த வீடு வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக தெரியும். ஸோ இங்கே என்ன கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருக்கா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இந்த லைட் கலர் மாதிரி கொடுத்துருந்தா உங்களுக்கு இண்டியலுக்கு பார்க்குறதுக்கு மேட்சாக கிடைக்கும், ப்ளஸ் வால் ஸ்டிக்கரும் மேட்சாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் மேம். ஸோ ஒரு வீட்டில் வந்து ஜென்ரலாக ஒயிட் கலர்ஸ் இல்லைனா லைட் கலர் யூஸ் பண்ணாலும் இந்த வீடு வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக தெரியும். ஸோ இங்கே ஜாஸ்தி வந்து ஒயிட் கலர்ஸ் இருக்குது அண்ட் ப்ளஸ் ஒரு ப்ரௌன் காம்பினேஷனில் கொடுத்துருக்கீங்கல்ல. ஸோ இதோட ஐடியா என்ன அப்படின்னு சொல்கிறீங்களா? பெயினாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் கலரிங்ஸில் 3 பெட்ரூமுக்கு ஹாலுக்கு கொடுத்தோம்னா நல்லா இருக்கிறதுக்காக ஒரு மாடலில் இந்த கலரிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாடல் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. கரெக்ட். நான் வந்து இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தேன் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தேன் டிஃப்ரெண்ட்டான வால் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஏன்னா பிளேனாக வால் இருந்தால் அது கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டினா வந்து ரிச் ஆன ஒரு லுக் கிடைக்கும் இல்லை? ஃபேண்டாஸ்டிக். ஸோ இந்த ஆர்ச் எதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க? ஒரு டோருக்கு வந்து 2-3 அடி கொடுப்பேன் மேம். 3 அடி மாதிரி கொடுத்து ஆர்ட்ஸ் மாதிரி படம் நல்லா இருக்காது, அதனால உங்களுக்கு 7-6 அடியாக கொடுத்து பிளானிங் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு லுக் இருக்காங்க. எஸ் மேம். ஸோ விண்டோஸ் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இடி பிராண்டட் மேம் உங்களுக்கு. இடி பிராண்டட். எஸ் மேம். அது என்ன பிராண்ட்? அது இடி பிராண்டட்னா யூபிவிசியில் சொல்லுவாங்க. யூபிவிசி ப்ரீமியம் குவாலிட்டி பிராண்டா? ஓகே. அதில் ஸ்லைடிங் இருக்குது, ஓப்பன் இருக்குது மேம். நமக்கு எது தேவையோ அதுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த வில்லாவோட ஃப்ளோரிங் பற்றி சொல்கிறீங்களா? ஸோ ஸ்டெப்ஸில் வந்து கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது பார்க்கும்போது அதாவது ஹால் ப்ளஸ் அந்த பெட்ரூம்ஸில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கிராண்டியர் லுக் கொடுத்தது ப்ளஸ் ஒரு கிளாஸியான ஒரு லுக் இருக்குது. என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க இதில்? இது டைல் வந்து வெர்டிஃபைட் டைல்ஸ் மேம். வெர்டிஃபைட் டைல்ஸ். எஸ் மேம். இதில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானது மேம். இப்போ 40 ரூபீஸ் 50 ரூபீஸ்க்கே உங்களுக்கு கிடைக்கும், அது நார்மல் வரும் மேம். இது வந்து எங்களுக்கு 80 ரூபீஸ் வரும் மேம் உங்களுக்கு. ஓகே. ப்ரீமியம் குவாலிட்டி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஓகே. ஸோ இதோட என்டையர் பில்டப் ஏரியா அண்ட் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறீங்களா? பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து 1750 ஸ்கொயர் ஃபீட் வரும் மேம் உங்களுக்கு. இதோட என்டையர் ஸ்கொயர் ஃபீட் 1100 ஸ்கொயர் ஃபீட் லேண்டோட ஸ்கொயர் ஃபீட். 100 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் இந்த வில்லாவோட காஸ்ட் என்ன வரும்? 62 லேக். 62 லேக்ஸ். இன்டீரியர் எல்லாத்தையுமே சேர்த்தா? எஸ் மேம். என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு காஸ்ட். ஸோ இங்கே அஃபோர்டபுள் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க? எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு. உங்களுக்கு. ப்ரீமியம் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக். ஸோ இன்றைக்கி நம்ம ஹோம் டூர் எபிசோடில் பன்னீர் மடையில் இருக்கிற ஒரு வில்லாவோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்த்தோம். இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நிறைய க்ரீனாக இருக்குது, சீனிக் பியூட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் ஒரு மவுண்டன் கூட இருக்குது. ஸோ ஈவினிங் டைமில் இந்த வீட்டில் உட்காந்து ஒரு காஃபி ஏதாவது குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ரைட்டான சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இந்த ஹோம் டூர் எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is me Preeti signing off. நம்ம முருகவேல் தாத்தாவோட 1000 ஜன்னல் வீடு எந்த பேரனுக்கு கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்க டவுன்லோட் பண்ணுங்க BS Value ஆப். எந்த ஓடிடிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் ஒரு இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் BS Value.